கிரேட் ஃப்ளூட் இந்த மூவி பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மூவியோட ஸ்டோரி ரொம்ப காம்ப்ளிகேட்டானது, புரியலன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் வெரி சிம்பிள். ஒரே சீனு ஒரே நாளையில் மோர் தென் 1000 டைம் வந்து ரிப்பீட் பண்ணுறது தான் இந்த மூவியில். இந்த மூவி வந்து ஏஐ இன்டெலிஜென்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் சொல்கிறாங்களா, இந்த ஏஐயை வச்சு எடுக்கப்பட்ட ஒரு மூவி. அதாவது ஃப்யூச்சரில் வந்து ஏஐ மட்டுமே இந்த உலகத்தை ஆள்ற மாதிரி கொண்டு வர ஒரு மூவி தான் இந்த கிரேட் ஃப்ளூட். ஒரு பெரிய பில்டிங், அந்த பில்டிங் ஃபுல்லாகவே மழை நிறைய பெஞ்சு 3வது மாடி வரைக்கும் வெள்ளம் வர மாதிரியும், அதில் இருக்கிற மக்கள்லாம் பாதிக்கப்படுறாங்க. அதில் பர்டிகுலராக அண்ணா, அதாவது ஹீரோயின், இவங்க வந்து ஏஐயோட ரிசர்ச்சர். அவங்க இவங்களை காப்பாற்றுறதுக்காக தான் ஒரு குரூப் வந்து வருது. அதாவது இவங்களை அழைச்சின்னு போக்குள்ள அந்த ஸ்பேஸ் வந்து வெடிச்சு ஒரு ஹெலிகாப்டர் மாதிரி இருக்குது, இவங்களை கொண்டு போகிறாங்க. அதாவது உலகத்தில் இதுதான் கடைசி நாள் மாதிரியும், இங்கே நிறைய வெள்ளம் வந்து எல்லாருமே உலக மக்களே அழியிற மாதிரியும், உலக ஜீவராசிகளே இருக்காத மாதிரியும் இந்த படத்தை வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ உலகம் அழிஞ்ச பிறகு, அதாவது மக்களே இல்லாத பிறகு, இந்த ரிசர்ச்சை வச்சு, அதாவது இந்த அண்ணாவை வச்சு மட்டும் அந்த ஏஐ கிரியேட் பண்ணி அதுக்கு எமோஷ்னல் ஃபீலிங்லாம் கொடுத்து அவங்கள பூமிக்கு அனுப்புறது தான் இந்த ரிசர்ச்சோடைய ஏமு. படம் பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, போரே அடிக்கல. 180 மினிட்ஸ் எப்படி வந்து ஸ்பெண்ட் ஆகுதுன்னே தெரியல, அந்த அளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஏஐ வச்சு எடுத்திருக்கிறாங்க. ஃப்யூச்சரில் ஏஐயோடைய கிரியேஷன் எப்படி இருக்கும், இமேஜினேஷன் எல்லாமே இந்த மூவியில் காமிக்கிறாங்க. அதுக்கு எமோஷ்னல் ஃபீலிங் கொடுத்தா எப்படி இருக்கும், ஹியூமன் மாதிரியே ரியாக்ட் பண்ணும். ஒரு காலத்தில், அதாவது வேர்ல்டே அழிஞ்ச பிறகு ஹியூமனுடைய ட்ரேஸே இல்லைன்னா இந்த ஏஐ வச்சு ஹியூமன் மாதிரி க்ரியேட் பண்ணி அதுக்கு எமோஷ்னல் ஃபீலிங்கை கொடுத்தா எப்படி ஆகும்னு சொல்லிட்டு ஒரு மதரையும் ஒரு சன்னும் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. இதில் அண்ணா ரிசர்ச் வந்து அந்த ஸ்பேஸில் அந்த ஹெலிகாப்டரில் போகும்போதே அவங்க அது வெடித்து இறந்துடுறாங்க. அதுக்கு பிறகு அவங்க மெமரிஸை வந்து அந்த ரோபோட்க்கு வந்து சேஞ்ச் பண்ணி அவங்கள பூமிக்கு அனுப்புகிற மாதிரியும், அவங்களுடைய பையன், அதாவது 6 வயசு குழந்தை அந்த ஜெயின் கூட அவங்க ஜாயின்ட் ஆகிற மாதிரியும், புதுசாக ஒரு புது வேர்ல்டில் புது லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரியும் படத்தை முடிக்கிறாங்க. இவங்க 2 பேருமே வந்து ஏஐயால் கிரியேட் பண்ணவங்க. அவங்களுக்கு எமோஷ்னல் ஃபீலிங் எப்படி இருக்குது, ஒரு மதருக்கும் ஒரு சைல்டுக்கும் இருக்கிற எமோஷ்னல் ஃபீலிங்கை இவங்களுக்கு வந்து காமிக்கிறாங்க. இதுதான் படத்தோடைய ஸ்டோரி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த படத்தை பற்றின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.